Hi friends, welcome to Jo's Kitchen. நீங்க இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைய காலகட்டத்திலலாம் நல்ல ஹெல்தியான ஃபுட்டை சாப்பிடணும் அப்படிங்கிறத விட நல்ல டேஸ்டான ஃபுட்டை சாப்பிடணும் அப்படிங்கிறதுல தான் நம்ம ஆர்வம் காட்டிட்டு வர்றோம். அதனால தான் பதப்படுத்தப்பட்ட உணவுகள், ஜங்க் ஃபுட், எண்ணெயில் பொரித்த உணவுகள், காரமான உணவுகள், கொழுப்பு, அது மட்டும் இல்லாமல் உப்பு அதிகமாக இருக்க உணவுகள் தான் நம்ம எடுத்துட்டு வரோம். இப்படி ஆரோக்கியமற்ற உணவு பழக்க வழக்கத்தால் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைனா அதுதான் அசிடிட்டி. அசிடிட்டி அப்படிங்கிறது நமக்கு ஒரு சங்கடமான உணர்வை ஏற்படுத்திடும். இது போன்ற பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னா மெடிக்கல் ஷாப்க்கு போய் நீங்க மெடிசன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. வீட்டிலேயே இருக்கக்கூடிய சில இயற்கை பொருட்களை கொண்டே இந்த அசிடிட்டிக்கு நம்ம தீர்வு காண முடியும். அப்படி ஆயுர்வேதத்துல சிறந்து விளங்கக்கூடிய மூலிகையான துளசி அசிடிட்டி பிரச்சனைக்கு எப்படி பயன்படுது அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அசிடிட்டியிலிருந்து விடுபட செய்வதில் துளசி இலைகள் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். அஜீரணம், வயிற்றுப்போக்கு, இறப்பை பிரச்சனை, இது மாதிரியான பல்வேறு நோய்களுக்கான சிகிச்சையில் துளசி இலைகளை பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா துளசியில் இருக்கக்கூடிய கார்மினேட்டிவ் பண்புகள் இருக்குல்ல, அது வாயு பிரச்சனையை தடுக்கவும் வயிற்றில் செரிமான உற்பத்தியை மேம்படுத்தவும் உதவுது. வயிற்றில் இருக்கும்ல அந்த அமிலங்களை சமநிலைப்படுத்தி வயிற்று அமிலங்களோட உற்பத்தியை குறைக்கவும் உதவுது. அது மட்டும் இல்லாமல் வயிற்றுல ஒரு விதமான எரிச்சல் ஏற்படுள்ள அந்த உணர்வை குறைக்கிறதுலையும் துளசி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். துளசி அடிப்படையிலேயே செரிமானத்தை மேம்படுத்தக்கூடிய பண்புகள்லாம் தன்னுள்ள வச்சிருக்குது. இதோட கார்மினேட்டிவ் பண்புகள் இருக்குல்ல, இது வயிற்றுல ஏற்படுள்ள புண்கள், அதாவது அல்சர், அதை குறைக்க கூட உதவுது. இதோட அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் வயிற்றுல ஏற்படுள்ள அந்த வீக்கம், அது மட்டும் இல்லாமல் வயிற்றுல ஏற்படக்கூடிய வெப்பத்தை குறைக்கவும் உதவுது. அது மட்டும் இல்லாமல் வயிற்றோட புறணி பகுதி இருக்குல்ல, அதை மென்மையாக்கி ஒரு விதமான எரியும் உணர்வு ஏற்படுள்ள அதையும் குறைக்குது. இந்த துளசியில இருக்கக்கூடிய யுஜனோலின் அப்படிங்கிறது வயிற்று அமிலங்களை நடுநிலையாக்க உதவக்கூடிய ஒரு அத்தியாவசிய எண்ணெய். அது துளசியில மட்டும்தான் இருக்குது. அசிடிட்டியை குணப்படுத்த துளசியை உணவுல எப்படி சேர்த்துக்கலாம் அப்படின்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க. அதை சூடுபடுத்திட்டு ஒரு கப் தண்ணியில் 3-4 துளசி இலைகளை போட்டுக்கோங்க. இந்த தண்ணியை ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்துட்டு இந்த துளசி தண்ணியை, அதாவது இதை துளசி டீ அப்படின்னு கூட சொல்லலாம், ஒரு நாள் ஃபுல்லாக குடிக்கலாம். அடிக்கடி அசிடிட்டினால நீங்கள் அவதிப்பட்டீங்க அப்படின்னா இந்த துளசி டீ தான் உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இந்த துளசி டீயில் சுவைக்காக நீங்கள் தேன் கூட சேர்த்துக்கலாம். துளசி டீ நம்ம அது மாதிரி தயார் செஞ்சு வச்சுட்டு குடிக்கிறது வயிற்று புறணி இருக்குல்ல, அதில் ஏற்படக்கூடிய புண்களை தடுத்து நம்மளை பாதுகாக்கிறதோடு மட்டும் இல்லாமல் யுஜனாலோட உள்ளடக்கம் இருக்குல்ல, அதனால அமில உற்பத்தியும் குறைக்க உதவுது. இது நமக்கு செய்யறது கஷ்டம் அப்படின்னா இன்னொரு எளிய வழி சொல்கிறேன், அதையும் பார்த்துக்கோங்க. குடிக்கிற தண்ணி இருக்குல்ல, அதில் துளசி இலைகளை வாஷ் பண்ணிட்டு அப்படியே சேர்த்து கூட நீங்கள் குடிக்கலாம். இப்படி துளசி கலந்த தண்ணியை நீங்கள் குடிக்கிறது நாள் முழுவதும் உங்களை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் வயிற்று அமிலங்கள் இருக்குல்ல, அதை நடுநிலையாக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணியை குடிக்கிறது அமிலத்தன்மையை குறைக்குது, எரியும் உணர்வு ஏற்படுள்ள அதையும் தடுக்குது. உணவுக்கு பிறகு துளசி இலைகளை வெறுமனே கூட மென்று சாப்பிடலாம். இப்படி சாப்பிட்றதன் மூலமா உமிழ்நீர் உற்பத்தியை மேம்படுத்த முடியும். இறப்பை, குடல் மற்றும் செரிமான ஆரோக்கியத்தை குளிர்விக்கவும் முடியும். இது உணவுக்கு பின் உண்டாகும்ல அந்த நெஞ்சு எரிச்சலை குறைக்கவும் உதவுது. சூப்புகள், வேக வச்ச சாலட்டுகள், காய்கறிகள், ஸ்மூத்திகள், பழச்சாறுகளில் கூட இந்த துளசி இலைகளை பல்வேறு வழிகளில் எடுத்துக்கலாம். இப்படி துளசி இலைகளை நம்ம எடுத்துக்கிறதன் மூலமாக அசிடிட்டியிலிருந்து நிவாரணம் பெற முடியும். குறிப்பு, வேறு ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலோ, ஏதாவது ப்ராப்ளத்தினால நீங்கள் சர்ஜரி பண்ணியிருந்தாலோ துளசியை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் அசிடிட்டியிலிருந்து முற்றிலும் விடுபட செய்வதில் துளசி எப்படி பயன்படுது அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற
ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். தேங்க்யூ, பை.